நாமக்கல் குமாரபாளையத்தில் காவிரியில் ஏற்பட்ட வெள்ளத்தால் கரையோர பகுதிகளில் உள்ள குடியிருப்புகளுக்குள் வெள்ளம் புகுந்த நிலையில் மக்கள் அவதியடைந்தனர். 165 குடும்பங்களைச் சேர்ந்த 426 பாதிக்கப்பட்ட பகுதிகளில் இருந்து வெளியேற்றப்பட்டுள்ள 4 தற்காலிக முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கின்றனர். இதேபோல பள்ளிப்பாளையத்தில் 322 பேர் முகாம்களுக்கு அழைத்து செல்லப்பட்டனர். தற்போது காவிரியில் 1,70,000 கன அடி நீர் வந்து கொண்டுள்ள நிலையில் நீரின் அளவு அதிகரிக்கும் என கூறப்படுகிறது. குடியிருப்புகளுக்குள் வெள்ள நீர் புகுந்ததால் மின்சார வாரியத்துறையினர் 160 வீடுகளில் மின் இணைப்புகளை துண்டித்ததோடு காவிரி கரையோரம் உள்ள மின் கம்பங்களுக்கு செல்லும் மின்சார இணைப்புகளையும் துண்டித்திருக்கின்றனர். குமாரபாளையம், பள்ளிப்பாளையம் நகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் மேற்கொள்ளப்பட்டுள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை வெள்ள தடுப்பு கண்காணிப்பாளர் பார்வையிட்டார். தீயணைப்புத்துறை மூலம் மீட்பு பணிகளுக்காக தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ள உபகரணங்களை ஆய்வு செய்தார். தாழ்வான பகுதியைச் சேர்ந்த 300க்கும் மேற்பட்ட மக்கள் 8 முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கின்றனர். அந்த முகாம்களுக்கு சென்ற சிறப்பு அதிகாரி மக்களின் நிறை குறைகளை கேட்டறிந்தார். தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதால் பவானிசாகர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. பாசனத்திற்கு பவானிசாகர் அணையிலிருந்து 1155 கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஆடிப்பெருக்கு விழாவை ஒட்டி ஈரோடு மாவட்டம் கொடிவேரி அணைக்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் வரக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பவானி ஆற்றில் எப்போது வேண்டுமானாலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக வரும் 2ஆம் தேதி முதல் 4ஆம் தேதி வரை கொடிவேரி அணைக்கு சுற்றுலா பயணிகள் வருகை தடை செய்யப்படுவதாக ஈரோடு ஆட்சியர் ராஜகோபால் சுன்கரா அறிவித்துள்ளார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.